அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது, இனிமேலும் அது பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிய போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இது என்னடா 3/8/2026 இது போய் ஒரு மேஜிக் டேவா அல்லது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டேவா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8வது மாதத்தோட 3வது நாள். 3 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு எண். நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் 3, 6, 9 நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த 3, 6, 9 நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. நீங்கள் 3 எடுத்துக்கிட்டாலும் சரி, முப்பெரும் தேவியர், மும்மூர்த்திகள், ட்ரினிட்டி அப்படின்னு நம்ம அழைப்போம். 6 எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, 6 முக கடவுள் அப்படின்னு 6ல் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள், அறுசுவை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 9 எடுத்துக்கிட்டாலும் சரி, நவரத்னங்கள், நவகிரகங்கள், நவமணிகள் அப்படின்னு அதுலேயும் நிறைய இருக்குது. இந்த 3 நாளை எப்படி வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேதி, மாதம், அதுக்கப்புறம் வருடம், இதோட கூட்டுத்தொகையை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 3, 8, 10. ஸோ 3, 8, 11 + 10, 2 + 1 21 வரும். 2 + 1 3. ஸோ இதோட கூட்டுத்தொகையும் நாளை 3, தேதியும் 3. ஸோ நாளைக்கு அதிகாலை 3:33 மணிக்கோ அல்லது மதியம் வரக்கூடிய 3:33 மணிக்கோ, அதாவது 3:33 AM அல்லது 3:33 PM, இந்த இரண்டுலேயும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வரி. அந்த வரி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். பொதுவாக இந்த 333 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த 333 வந்து பல இடங்களில் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் 333 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிரபஞ்சத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்புறீங்களோ, மனதார நம்புறீங்களோ, அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் 333 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்தால்தான் அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். இதெல்லாம் சும்மா வேலை வெட்டி இல்லாதவங்க செய்கிறது, இதெல்லாம் சும்மா உருட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பதிவை பார்க்கவே வேண்டாங்க. இது உங்களுக்குள்ளார ஒரு மாபெரும் முன்னேற்றம். அடுத்த நாளே நான் அம்பானி மாதிரி ஆயிடுவேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு நல்ல பலன்களை அது காமிக்கும். நீங்கள் இதை மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும், மந்திரங்களாகட்டும், விளக்கேற்றது ஆகட்டும், எல்லாமே ஒரே நாளில் அதிரடியான மாற்றம் உங்களுக்கு வராது. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே இதிலன்னு கிடையாது, எதிலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரி, இந்த 333 நம்மளுக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பு, பாடி, மைண்டு, மனம், ஆன்மா, சோல், இது 3ம் ஒரே கோடில் அமையும் பொழுது, அது 3மே ஒரே கோடில் சேரும்போது, அலைன் ஆகும்போது உங்களுக்கு இந்த 333 அப்படிங்கிற எண் அடிக்கடி தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை மாதிரி ஒரு கிளாக்கில் இந்த டைமை பார்க்குறீங்க. காலையில் 3:33 பார்க்குறீங்க. நிறைய பேர் காலையில் 3:33க்கு எழுந்திருப்பாங்க. டக்குன்னு அவங்க டிஜிட்டல் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 3:33 இருக்கும். அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி, மைண்ட் அண்டு சோல், இது 3ம் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நடத்தி தரப்படும் அப்படின்னும் அது சொல்லுது. ஸோ ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் தொடங்க தயாராக இருங்கள் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. இதுதாங்க அந்த 333யோட அர்த்தம். மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அர்த்தம். நீங்கள் ஒரு பில்லில் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு ஆட்டோவோட நம்பர் இதுவாக இருக்கலாம், இல்லை காரோட நம்பர் வெறும் இது தான் போட்டிருக்கும், TN01333 அப்படின்னு போட்டிருந்தாலும் அது உங்களுக்கு இதை உணர்த்தலாம். சில பேர் இதெல்லாம் நம்மளுக்கு கண்களுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்க. சில பேர்லாம் அதெல்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்க. எது எப்படியோ, உங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ, நாளை இயற்கையிலேயே இப்படி ஒரு நாள், ஒரு நேரம் நமக்கு வந்திருக்கிறது. அதனால தான் நான் காலையில் 3:33, அதை மாதிரி மதியம் 3:33. நீங்கள் காலையில் எழுந்திருக்க முடியாட்டினா கூட
நீங்கள் மதியம் அந்த 3:33 PM நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வரியை நீங்கள் உச்சரிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோட்லேயும் இந்த 369 தான் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. அதில் முதல் எண் 3. டெஸ்லா நிக்கோலஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த 3 எண்களோடு தான் பின்னி பிணைந்திருக்கிறது. அதனால் உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, யூனிவர்ஸை இந்த 369லேருந்து நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் எந்த வரியை உச்சரிக்கணும்? இதை நாங்கள் சுத்தபத்தமாக இருக்கணுமா? நாளைக்கு நான் லஞ்சு அசைவம் சாப்பிட்டு கூட நான் இதை செய்யலாமா? இல்லை எனக்கு பீரியட்ஸாக இருக்குது நான் இதை செய்யலாமா? யார் வேணாலும் செய்யலாம். வயது வித்தியாசமே இல்லாமல் ஆண்கள், பெண்கள், எந்த மதத்தினரும் இதை நீங்கள் செய்யலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், உங்கள் மொபைலில் எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, உங்களால் முடிஞ்ச நல்லது. இதெல்லாம் மதங்களை சார்ந்த விஷயம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி பிரபஞ்சத்தோடு இந்த விஷயங்கள் தொடர்புடையவை. ஸோ ஒரு நல்ல விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம ஏன் செய்யக்கூடாது? ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. இதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ண வேணாம். ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போனோம், டைம் எனக்கு செலவாகுது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அவங்க சரியாக 3:33 மணிக்கு நீங்கள் ஆரம்பிங்க, உச்சரிக்க ஆரம்பிங்க. என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்துடலாம். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு வரி தாங்க. நான் வெற்றி பெற பிறந்தவன், நான் வெற்றி பெற பிறந்தவள், ஐ எம் born டு வின் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லலாம். அல்லது உங்களுக்கு சௌகரியமான மொழி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி, சரியாக 3:33 மணிக்கு நீங்கள் ஒரு ரிமைண்டர் அலாம் அதை மாதிரி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே உச்சரிக்கலாம். ஆனால் நீங்கள் உச்சரிப்பதற்கு முன்பு இதை நீங்கள் மனதார ஆழமாக உணர்ந்து அதன் பிறகு நீங்கள் உச்சரியுங்கள். இது ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு ஆடிப்பெருக்கு. எது நீங்கள் செய்தாலும், எது நீங்கள் உச்சரித்தாலும், மனதார உச்சரித்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு 3:33 மணிக்கு வெறுமனே 3 முறை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம், அல்லது 33 முறை நீங்கள் உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம். அது நம்மளோட சௌகரியம்தான். இல்லை நான் அந்த நேரத்தில் வேலையாக இருப்பேன், வெறும் 3 முறை மட்டும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம். அல்லது வீட்டில் இருக்கிற நான் 33 முறை உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் உச்சரிக்கலாம். இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில், இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு இதை ஒரு உச்சரிச்சுட்டு 33 முறை உச்சரிச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடுங்க. ஏன்னா இது வெரி பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இது. அது கூடயே நம்ம தண்ணீர், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனையும் நம்ம சேர்த்து பண்ணும் பொழுது பல மடங்கு நல்ல பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 333 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.